சீரியல் ஆக்டர் சுபாஷினி அவர்கள் சமீபத்தில் விபரீத முடிவு எடுத்திருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றின நிறைய செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் கயல் சீரியல். அண்ட் இந்த ஒரு சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலை ஆக்டர் சுபாஷினி அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் ஆக்டர் சுபாஷினி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்துச்சு. மேலும் அவங்களோட ஃபேமிலியில் இருந்த சண்டையினால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட வீட்டில் அவங்கள கடைசியாக இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதுலேருந்தே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து போலீஸ் இந்த ஒரு கேஸை இது தற்கொலையா அல்லது கொலையா அப்படிங்கிற கோணத்தில் விசாரித்து வந்துட்டு இருக்காங்க. தற்கொலையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தொடர்பாக போலீஸார் வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை தேடுவாங்க. அவங்களோட மொபைல் ஃபோனை செக் பண்ணுறது, அப்படி இல்லைனா அவங்க ஏதாவது டைரி எழுதியிருப்பாங்களா, இல்லை கடைசியாக அவங்க ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வீட்டில் இருந்திருக்கும், யாராவது ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா. அண்ட் அதன் வகையில் அவங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஃபோனை செக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக யாருக்காவது வீடியோ கால் பண்ணியிருக்காங்களா, கால் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாருக்கும் மெசேஜ் பண்ணி டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி பேசியிருக்காங்களா அப்படின்னு. தென் அவங்களுக்கு பர்சனலாக டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா, இல்லை லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தேடி இருக்காங்க. போலீஸார் நினைச்சிருக்க மாதிரி அவங்களோட அறையில் எந்த ஒரு லெட்டருமே கிடைக்கல, எந்த ஒரு டைரியும் கிடைக்கல. பட் அவங்களோட ஃபோனில் கடைசியாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட்டை இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்காமா. ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த சண்டையில் தான் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவை சுபாஷினி அவர்கள் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ கடைசியாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை உண்மையிலுமே அவங்க தற்கொலை தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுது. இது தொடர்பான விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய சீக்கிரமே முழு தகவல் வந்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. சுபாஷினி அவர்களோட மறைவு உண்மையிலேயே அவங்களோட நெருங்கிய விட்டாங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் டைரக்டரான விக்னேஷ் சிவன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு இருக்கும் போது நடிகர் சூர்யா அவர்களை பற்றி ரொம்பவே எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது அவரால் முடிவு பண்ணல, நானாக தான் போய் சார்ட்ட கேட்டிருந்தேன். அண்ட் சார் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னோட முந்தைய படங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்பவே சின்சியராக அந்த படத்தை நாங்கள் 2 பேருமே பண்ணியிருந்தோம். ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிருச்சு, அதான் அந்த படத்தோட ட்ராபேக்காக இருந்துச்சு. பட் சூர்யா சார் எனக்கு வந்து ஒரு காரை பரிசாக கொடுத்தாரு. நான் கூட கேட்டேன், படம் சரியாக போகல சார், இப்போ எதுக்கு கார் அப்படிங்கிற மாதிரி. சூர்யா சார் என்ன சொன்னார் அப்படின்னா, படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீ ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ண, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அது ரீமேக்கெல்லாம் இல்லாமல் உன்னோட கதையில் பண்ணுவோம், கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தாரு. உண்மையிலுமே சூர்யா சார் ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக விக்கி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.